நடிகை பானுப்பிரியாவ வர்ணிச்ச நடிகருக்கு விழுந்த அடி. இயக்குனர் செஞ்ச தரமான சம்பவம். ஒரு காலத்துல தமிழ் சினிமாவுல தன்னோட நடிப்பாலையும், அழகாலையும் ரசிகர்கள கவர்ந்த நடிகை பானுப்பிரியா பத்தி வந்த தகவல் ஒண்ணு இப்போ பேசுபொருளா மாறியிருக்கு. அதுலயும் குறிப்பா அவங்க பாராட்டுன நடிகர் பத்தி பப்ளு பிருத்திவிராஜ் பகிர்ந்த சம்பவம் பலரையும் ஆச்சரியப்படுத்தியிருக்கு. சமீபத்துல ஒரு பேட்டியில பேசின பப்ளு பிருத்திவிராஜ் தன்னோட வாழ்க்கையில சந்திச்ச அனுபவங்கள பத்தி திறந்த மனதோட பகிர்ந்துகிட்டாரு. அதுல நான் முதல்ல பார்த்த நடிகர்கள்ல ரொம்பவுமே நல்ல மனசு கொண்டவங்க, எளிமையானவங்க அப்படின்னு சொன்னா அது பானுப்பிரியா தான். நடிகை பானுப்பிரியாவ சமீப காலமா எந்த படங்கள்லயும், சீரியல்கள்லயும் பார்க்க முடியல. நடிகைகளோட சந்திப்புகள்ல கூட அவங்க கலந்துக்கிறது கிடையாது. இதனால அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது. உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம், மன அழுத்தம் இருக்கலாம் அப்படின்னு பல தகவல்கள் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில நடிகை பானுப்பிரியா பத்தி பப்ளு ஒரு பேட்டியில பேசுறப்போ, "நான் ஃபர்ஸ்ட் டைம் சைட் அடிச்ச பொண்ணு பானுப்பிரியா தான். கே. பாலுச்சந்தர் இயக்கத்துல வானமே எல்லை படத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த படத்துக்காக நாடோடி மன்னர்களே அப்படிங்கிற பாட்டு படமாக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த பாட்டுல ஒரு மூமெண்ட் வரும். தலை வேற, இடுப்பு வேற, கால் வேற அப்படின்னு தனித்தனியா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடும். அந்த பாட்டுக்கு பானுப்பிரியா ஆடுனத பார்த்து நான் மெய்மறந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல என் பின்னாடி யாரோ வந்து கை வைக்க, "யார்றா மச்சான் எல்லாம் தனித்தனியா ஆடுது" அப்படின்னு சொல்லிக்கிட்டே நான் திரும்பி பார்த்தப்போ, பாலச்சந்தர் நின்னுகிட்டு இருக்காரு. திடீர்னு பலார் அப்படின்னு கன்னத்துல ஒரு அறை விட்டாரு. அதோட "முண்டம் முண்டம் என்னடா வேலை பார்க்குற? போய் வேலைய பாரு" அப்படின்னு சொன்னாரு. அத மறக்கவே முடியாது அப்படின்னு பப்ளு வெளிப்படையாவே பேசியிருக்காரு. பானுப்பிரியா அப்படின்னு சொன்னாலே ஒரு காலத்துல ரசிகர்களோட மனசுல தனி இடம் பிடிச்சிருந்த நடிகை. 80கள்லயும் 90கள்லயும் தமிழ், தெலுங்கு சினிமாவுல முன்னணி நடிகையா இருந்தவங்க. அவங்களோட நடிப்பு மட்டும் இல்லாம, பாரம்பரிய நடனத்துல இருந்த அவங்களோட திறமையும் அவங்கள வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. அவங்க நடிச்ச சத்திரியன், அழகன் மாதிரியான படங்கள் இன்னைக்கும் ரசிகர்களோட நினைவிலேயே இருக்குது. முகபாவனையாலேயே காட்சிகள பேச வைக்கக்கூடிய திறமை அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால தான் இப்பவும் அவங்க பேர் வந்தாலே ஒரு மரியாதையோட உணர்வு ரசிகர்கள் கிட்ட இருக்குது. இன்னொரு பக்கம் பப்ளி பிருத்திவிராஜ் பல வருஷங்களா சினிமா அப்புறம் சின்ன திரையில இருந்துட்டு இருக்காரு. வில்லன், கேரக்டர் ரோல் அப்படின்னு பலவிதமான கதாபாத்திரங்கள்ல நடிச்சவரு. சமீப காலமா அவரோட பேட்டிகள், தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்கள் காரணமா அடிக்கடி செய்திகள்ல வராரு. மொத்தத்துல பானுப்பிரியாவ பத்தி பேசி அடி வாங்கினத பப்ளு பிருத்திவிராஜ் வெளிப்படையாவே சொல்ல, "உங்களுக்கு விழுந்த அடி சரிதான் சார்" அப்படின்னு சிலரும், இன்னும் சில பேர் "நீங்க பட்ட அடிய கூட பெருமையா பேசுறீங்களே" அப்படின்னும் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க.